7640 Configuring Windows Server 2008 Active Directoryங்கிற இந்த கோர்ஸை நாங்கள் 61 வீடியோஸில் தமிழில் எடுத்திருக்கோம். இந்த 61 வீடியோ மொத்தம் 34 மணி நேரம் ரன் ஆகும். இந்த வீடியோவை MCSA 2008 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் என்னெல்லாம் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் டு ஆக்டிவ் டைரக்டரி. ஆக்டிவ் டைரக்டரினா என்ன, ஒரு குரூப்பு, டொமைனு, ஆக்டிவ் டைரக்டரி இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஒரு கம்பெனியில் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் போட்டால் பத்தாது, ஒரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் போடணும். அதனால் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்னா என்ன, மெம்பர் சர்வர்னா என்ன அப்படிங்கிறதையும் கவர் பண்ணிருக்கோம். ஆக்டிவ் டைரக்டரி டிஎன்எஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அதனால டிஎன்எஸ் உடைய பேசிக்கும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஓஎஸ் இன்ஸ்டலேஷனில் 2008 R2 லோட் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் என்ன ரெக்குயர்மெண்ட்டு, நார்மல் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிட் லாக்கருங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணுறதா இருந்தால் டிஸ்க் பார்ட் கமாண்டை போட்டு நீங்கள் ஹார்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் பிரித்த பிறகு லோட் பண்ணணும். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்கோம். அடுத்த ப்ராக்டிக்கலில் ஆக்டிவ் டைரக்டரியை இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் சர்வரை லோட் பண்ணுறது இனிஷியல் கான்ஃபிகரேஷன் டாஸ்க்கை நம்ம செய்யணும். அதுக்கு அடுத்தது ஒரு ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்குள்ளார டொமைனை கிரியேட் பண்ணணும். ஆக்டிவ் டைரக்டரி லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸை செட் பண்ணணும். ஐபி அட்ரஸை செட் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலில் ஏடிஎஸ்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பார்ட் 2வில் ஆக்டிவ் டைரக்டரி லோட் பண்ண பிறகு உள்ளே என்னெல்லாம் ஃபைல்ஸ் லோடாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்டிவ் டைரக்டரி லோட் பண்ணுறதும் குரூப் பாலிசியில் சில ஆல்ட்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி டிஎன்எஸ்லையும் ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் கிரியேட் பண்ணணும். ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் கிரியேட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத என்எஸ் லுக்அப்புங்கிற கமாண்டை போட்டு பார்த்துக்குறோம். பார்ட் 3ல் ஆக்டிவ் டைரக்டரி லோட் பண்ணும்போது VMwareல என்னெல்லாம் செட்டிங் வச்சுருக்கணும், ஒரு மெம்பர் சர்வரை டொமைனில் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு Windows 8 Windows 7 கம்ப்யூட்டரை டொமைனில் எப்படி மெம்பர் ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்பயுமே ரிமோட் டெஸ்க்டாப் செட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுவார். அதனால ரிமோட் டெஸ்க்டாப் செட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். கம்பெனியில் மினிமம் 2 டொமைன் கண்ட்ரோலர் ரன் பண்ணணும். அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் லோட் பண்ணும்போது நம்ம ஆன்சர் ஃபைலை யூஸ் பண்ணி லோட் பண்ண போகிறோம். அடுத்தது டொமைனில் ஒரு யூசர் லாகின் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். கம்பெனியில் 2 டொமைன் கண்ட்ரோலர் போட்டிருந்தோம்னா 2 டொமைன் கண்ட்ரோலரும் ஈக்குவலாக லோட் ஆகணும். அதுக்கு டொமைனுடைய வெயிட்டு பீரியாரிட்டியை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் பார்ட் 2ங்கிற இந்த வீடியோவில் கம்பெனியில் 2 சைட்டை கிரியேட் பண்ணிவிட்டு சென்னைங்கிற சைட்டில் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி சைட்டை கிரியேட் பண்ணும்போது VMwareல சில செட்டிங் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செட்டிங் எல்லாம் என்னன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது ஒரு சைட்டை கிரியேட் பண்ணி IFM மீடியாவை யூஸ் பண்ணி அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் லோட் பண்ண போகிறோம். அடுத்ததில் கோர் சர்வர்னால் உங்களுக்கு கிராஃபிக்கல் இருக்காது, முழுக்க கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் ஒர்க் பண்ணணும். கோர் சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கோர் சர்வரில் டிஎன்எஸ் அடிஷ்னல் டொமைன் எப்படி லோட் பண்ணுறது, கோர் சர்வரை ரிமோட் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். கம்பெனியில் ஏற்கனவே 2003 டொமைன் கண்ட்ரோலர் ரன் ஆகுதுன்னா அதை 2008 R2 எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். கம்பெனியில் சைல்டு டொமைன் போட சொன்னாங்கன்னா சைல்டு டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஎன்எஸ்ல டெலிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சைல்டு டொமைன் கிரியேட் பண்ணோம்னா பேரண்ட் டொமைனுக்கும் சைல்டு டொமைனுக்கும் இடையில டிரான்சிட்டிவ் ட்ரஸ்ட் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ட்ரஸ்ட் எப்படி கிரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். யூசர் அக்கௌண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் யூசருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூசருடைய ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் வேல்யூ தர முடியும், இந்த வேல்யூலாம் எதுக்காக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்குறோம். கம்பெனியில் ஒரு 50 யூசரை ஒரே டைமில் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா ஒவ்வொரு யூஸராக நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நம்ம டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி தான் யூசரை கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி DSADன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு 50 யூசரை ஒரே டைமில் எப்படி எக்ஸல் வழியாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் LDFDE CSVDங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணி யூசரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். யூசருடைய பாஸ்வேர்டு பாலிசியை எப்படி செட் பண்ணுறது, கம்பெனியில் டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு பாலிசி தான் இருக்கும். ஆனால் 2008 ஃபைன் கிரெயின் பாஸ்வேர்டு பாலிசின்னு ஒரு பாலிசி இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி பாலிசியை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது குரூப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். கம்பெனியில் நம்ம டொமைன், லோக்கல், குளோபல், யூனிவர்சல் குரூப்னு 3 குரூப் இருக்குது. இந்த 3 குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது,
இந்த 3 குரூப்புக்கும் எந்த மாதிரி பவர் தர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டில் கம்பெனியில் கம்ப்யூட்டர் டொமைனில் ஜாயின்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், அதுலேயே ஜாயின்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நெட்வொர்க்கில் இல்லாத ஒரு கம்ப்யூட்டரையும் நம்மளால் டொமைனில் மெம்பர் ஆக்க முடியும். அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். டெலிகேஷனுங்கிற இந்த வீடியோவில் கம்பெனியில் எல்லா ஒர்க்கையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்க்க முடியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் யூசர் கிரியேட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மேனேஜருக்கு எப்படி டெலிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத லோக்கல் ப்ரொஃபைலுங்கிற வீடியோவில் பார்க்குறோம். கம்பெனியில் ரோமிங் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண சொன்னாங்கன்னா ரோமிங் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரே அக்கௌண்ட்டை ஒரு 4-5 பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம மேண்டேட்ரி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். இந்த வீடியோவில் மேண்டேட்ரி ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கம்பெனியில் யூஸ் பண்ணுற யூஸருடைய ஃபோல்டர் எல்லாமே ஃபைல் சர்வருக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அப்படி ரீடைரக்ட் பண்ணாதான் நம்மளால் பேக்கப் எடுக்க முடியும். ஃபோல்டர் ரீடைரக்ஷன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். டொமைன் ஃபங்க்ஷன் லெவல், ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷன் லெவல். இந்த ஃபங்க்ஷன் லெவலில் ரைஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் லாபம் இருக்குது, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத இந்த 2 வீடியோவில் பார்க்குறோம். விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 கம்ப்யூட்டரில் லோக்கல் குரூப் பாலிசியை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எக்ஸ்பியில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பாலிசி தான் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் விண்டோஸ் 7 ஒவ்வொரு யூசருக்கும் தனித்தனியாக குரூப் பாலிசி செட் பண்ண முடியும். அதாவது ஒரு யூசர் யூஎஸ்பி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அவருக்குன்னு தனியாக பாலிசி கிரியேட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். குரூப் பாலிசி ஆப்ஜெக்டில் குரூப் பாலிசினா என்ன, குரூப் பாலிசியில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த 3 வீடியோவில் பார்க்குறோம். 2008 குரூப் பாலிசியில் ADMXங்கிற ஃபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு சென்ட்ரல் ஸ்டோரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். கம்பெனியில் நூற்றுக்கணக்கான கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா எல்லா கம்ப்யூட்டர்லையும் நேரடியாக போய் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. குரூப் பாலிசி வழியாக ஒரே டைமில் எல்லா கம்ப்யூட்டர்லையும் சாஃப்ட்வேர் எப்படி புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அந்த சாஃப்ட்வேரை குரூப் பாலிசி வழியாக அப்கிரேட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் MSI ஃபைல் இருந்தால் தான் டிஃபால்ட்டாக உங்களுக்கு GPO வழியாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒருவேளை உங்ககிட்ட EXE ஃபைல் இருந்ததுன்னா ZAP ஃபைல்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரீட் ஒன்லி டொமைன் கண்ட்ரோலரை நம்ம ஒரு 3 வீடியோவில் பார்க்குறோம். ஒரு சைட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்ததுன்னா என்னெல்லாம் செய்யணும், ரீட் ஒன்லி டொமைன் கண்ட்ரோலரில் ப்ரீ கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்குறோம். DNSல 4 வீடியோ பார்க்குறோம். காரணம் ஆக்டிவ் டைரக்டரி DNSஐ பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. DNS உடைய பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஆக்டிவ் டைரக்டரியில் நல்லா ஒர்க் பண்ண முடியும். அதை ஒரு 4 வீடியோவில் கவர் பண்ணுறோம். சைட்ஸ் அண்ட் ரிப்ளிகேஷனில் 2 வீடியோ பார்க்குறோம். கம்பெனி 2 லொக்கேஷனில் இருந்ததுன்னா நீங்கள் சைட்ஸை கிரியேட் பண்ணணும். சைட்ஸை கிரியேட் பண்ணீங்கன்னா ரிப்ளிகேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ரிப்ளிகேஷனெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்குறோம். பேரண்ட் டொமைன், சைல்டு டொமைன் கிரியேட் பண்ணோம்னா ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இதுவே 2 கம்பெனிக்கு இடையில ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ட்ரஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான ட்ரஸ்ட் இருக்குது. இந்த 5 வகையான ட்ரஸ்ட்டும் ப்ராக்டிக்கலில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃப்ளெக்சிபிள் சிங்கிள் மாஸ்டர் ஆப்ரேஷன் ரோலுங்கிற இந்த 2 வீடியோவில் FSMOவில் 5 ரோல் ரன் ஆகுது. அந்த ரோலை எப்படி கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, FSMO ரன் ஆகக்கூடிய சர்வர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி சீஸ் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். NTDS டிட்டுங்கிற இந்த வீடியோவில் ஆக்டிவ் டைரக்டரியுடைய ஃபைல் எப்படி ஸ்டோர் பண்ணுது, எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் முழுசும் பார்க்குறோம். ஆக்டிவ் டைரக்டரி மெயின்டெனன்ஸ் வீடியோவில் NTDS டிட் ஃபைலை நம்ம கம்பேக்ட் பண்ணணும், அதாவது அந்த ஃபைலை டீஃப்ராக் பண்ணணும். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பேக்கப் அண்ட் ரிக்கவரியில் ஒரு 3 வீடியோ பார்க்குறோம். கம்பெனியில் முக்கியமான விஷயம் பேக்கப் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, அதை எப்படி ரிக்கவரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியணும். இந்த 3 வீடியோவில் பேக்கப் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் கவர் பண்ணுவோம். ஆக்டிவ் டைரக்டரி, லைட் வெயிட் டைரக்டரி சர்வீஸு 2 வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறோம். லைட் வெயிட் டைரக்டரி சர்வீஸை நம்ம லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கான்ஃபிகர் பண்ணணும். அதுலேயே ரிப்ளிகேஷன் எல்லாம் செட் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். இதெல்லாம் இந்த 2 வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீஸில் நம்ம ஒரு 3 வீடியோ பார்க்குறோம்.
காரணம் இப்போ கம்பெனியில் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். எல்லா கம்பெனிலையும் சர்டிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். யூசருக்கு கம்ப்யூட்டரு எல்லாத்துக்குமே நம்ம சர்டிஃபிகேட் தர வேண்டிய சூழ்நிலை வரும். அதெல்லாம் இந்த வீடியோஸில் பார்க்குறோம். ஆக்டிவ் டைரக்டரி ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் வீடியோவில் ஒரு ஃபைலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸுங்கிறது 2 ஃபாரஸ்ட்டுக்கு இடையில கிரியேட் பண்ணக்கூடியது. அதாவது 2 கம்பெனி கொலாபரேஷனில் ஒர்க் பண்ணுதுன்னா நம்ம ஃபெடரேஷன் சர்வீஸை கிரியேட் பண்ணணும். ஃபெடரேஷன் சர்வீஸுடைய பேசிக்காக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆக்டிவ் டைரக்டரி பெர்ஃபார்மன்ஸுங்கிற இந்த வீடியோவில் சர்வருடைய பெர்ஃபார்மன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு 2003 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுவோம். அதனால 2003 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் ரவுட்டர் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நீங்கள் ப்ராக்டிக்கல் முழுசும் VMware சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் செய்யணும். VMware சாஃப்ட்வேர் உங்களுக்கு இன்டர்நெட்டில் 30 டேஸ் ட்ரையல் வெர்ஷன் டவுன்லோடு பண்ண முடியும். அந்த ட்ரையல் வெர்ஷனை எப்படி டவுன்லோடு பண்ணுறது, VMwareக்குள்ளே எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிக்கல் செய்ய முடியும். அதனால் இந்த வீடியோவில் VMware சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையும் பார்க்குறோம். Hyper-Vன்னு 2012 இருக்குது. Hyper-V எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம 61 வீடியோவில் என்னெல்லாம் ஹெட்டிங் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ டோட்டலாக 34 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். புதுசாக MCSA 2008 ஆக்டிவ் டைரக்டரி படிக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்லேருந்து கவர் பண்ணிருக்கோம். இதுவே கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமோ அதையும் இந்த வீடியோஸில் கவர் பண்ணிருக்கோம். எல்லா கிளாஸுமே ப்ராக்டிக்கலாக தான் செஞ்சுருப்போம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 நிமிஷம் அதனுடைய பேசிக்கை சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் செஞ்சுருப்போம். இந்த 61 வீடியோவும் எங்ககிட்ட கிடைக்கும். இந்த வீடியோ வேணுங்கிறவங்க இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா bitnets@hotmail.comங்கிற அட்ரஸுக்கு மெயில் பண்ணலாம். இந்த வீடியோஸ் தேவைப்படுறவங்க இந்த ஃபோன் நம்பர் அப்படி இல்லை இந்த மெயில் அட்ரஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.